back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு எடிட் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து செஞ்சிரலாம். அந்த இமேஜோட டவுன்லோட் லிங்க் அந்த ஆடியோட டவுன்லோட் லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோவும் ரொம்பவே ஷார்ட்டா இருக்க போகுது. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Capcut open பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அந்த நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கறத ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சாங் வரும் இல்லையா, அந்த வீடியோ டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தென் ரெண்டாவது செகண்ட்ல அதை அதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அந்த ஸ்ப்ளிட்டட் பார்ட் இருக்கு இல்லையா, செகண்ட் பார்ட், அதுக்குள்ள போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறமா அந்த மேல இருக்க அந்த வீடியோவை delete பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. பக்கத்துலயே எண்டிங் வந்து வரும், அதையும் கிளிக் பண்ணி delete பண்ணிக்கோங்க. நான் யாஷ் அவர்களுடைய ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹெச்டி இமேஜஸாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஆட் பண்ணதுக்கப்புறமா அதெல்லாம் வந்து சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்ததுக்கு அப்புறமா ஒன்றொன்றத்தையும் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இமேஜாக கிளிக் பண்ணி வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே. இப்போ உங்களுக்கு அது ஹெச்டியாக கிடைக்கல அப்படின்னா delete பண்ணிவிடுங்க. எனக்கு பிடிக்கிற, அதாவது நல்லா இருக்கிற இமேஜஸ் மட்டும் நான் கிளிக் பண்ணி ஹெச்டியில் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 5, 6 to 7 இமேஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா delete பண்ணிடுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் காம்போக்குள்ளே போய்க்கோங்க. இது போகிறதுக்கு முன்னாடி உங்கள் VPN ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து டர்போ VPN யூஸ் பண்ணுறேன். அந்த கனெக்ட் அப்படின்ற அந்த கேரட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அக்ரி கொடுத்துக்கோங்க. அக்ரி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரன் ஆகி கனெக்ட் அப்படின்னு வந்துடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேப்கட்குள்ளே போனீங்கன்னா அப்போ தான் உங்களால் இந்த எஃபெக்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது 2 எஃபெக்ட்ஸு, டிசார்ட் ரைட், டிசார்ட் லெஃப்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒனுக்கு நான் டிசார்ட் ரைட் கொடுத்துருக்கேன். அப்போ செகண்ட் ஒனுக்கு நீங்கள் டிசார்ட் லெஃப்ட் கொடுக்குற மாதிரி வரும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு வந்துட்டு டிசார்ட் ரைட் கொடுத்துருக்கேன். பிகாஸ் நான் போனதுக்கு டிசார்ட் லெஃப்ட் கொடுத்தேன் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் ஒனுக்கு டிசார்ட் லெஃப்ட் கொடுக்கணும். நீங்கள் மாற்றி மாற்றி வேணால் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் டிசார்ட் லெஃப்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து நீங்கள் பார்க்குற மாதிரி நான் டிசார்ட் ரைட் கொடுத்தேன், அதுக்கடுத்து லெஃப்ட் கொடுத்தேன். அவ்வளோதான். அந்த இமேஜஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இந்த எடிட்டை நீங்கள் வந்து பண்ணிடலாம். தென் அதுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஐ மீன் அந்த ஆடியோ முடியும் போது கரெக்டாக அந்த ஃபோட்டோ வரணும். அந்த டியூனுக்கு ஏற்றாப்புல அந்த ஃபோட்டோ வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அதோட சைஸை வந்து குறைச்சிக்கலாம். அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து குறைச்சிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய வீடியோ தயாராகிடும். நான் ஆட் பண்ணியிருக்க இமேஜஸோட டியூரேஷன் வந்து காட்டியிருக்கேன். ஸோ அது என்ன செகண்ட்ஸ் அப்படின்றத கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து உங்கள் இமேஜை கட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய குவாலிட்டிக்கான ஆப்ஷன் இருக்குது. அதாவது வீடியோ குவாலிட்டிக்கான ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த 2 ஆப் வச்சு நம்ம சூப்பரான எடிட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய் பாய்.